இங்க இருந்து எங்க பார்த்தாலும் டூரிசம் பிளேஸுக்கு ஈஸி அக்சசிபிலிட்டி. இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அதுக்குள்ளே தான் இந்த சரௌண்டிங் குள்ளே தான். ஆனைமலை 14 கிலோமீட்டர் சரிங்களா, மாசாணியம்மன் கோயில் 14 கிலோமீட்டர், டாப் ஸ்லிப் 35 கிலோமீட்டர், மீன்கரை 23 கிலோமீட்டர், பாலக்காடு 43, திருச்சூர் 96 கிலோமீட்டர். இதாங்க இங்க வந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இயற்கை சூழ்ந்த ஒரு இடமா இருக்கும், அதுவும் ஊருக்குள்ளேயே இருக்கும். அதாவது சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரங்கள் இந்த ஏரியாலாம் பார்க்கணும் நம்ம வந்து அவுட்டர்ல போவோம், சிட்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு இடங்களை வந்து பார்க்கவே முடியாது. ஆனா இங்க ஊருக்குள்ளே எப்படிதாங்க இருக்கும், இந்த அளவுக்கு கிரீனரியாவும் இருக்கும், மரங்கள் இருக்கும், குளுகுளுன்னு இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த ஏரியாவெல்லாம் வந்து லைக் பண்ணுவாங்க. இதுல ரைட் ஒரு ஜங்ஷன் போது பாத்தீங்களா, அதுல போனோம்னா கரெக்டா ஒரு அதிகபட்சம் ஒரு 600ல இருந்து ஒரு 800 மீட்டர் இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 60% அமௌண்ட் வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா மீதி 40% பாத்தீங்கன்னா வட்டி இல்ல இஎம்ஐ சரிங்களா, இன்ட்ரெஸ்டே இல்லாம அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டிக்கலாம். நம்ம கஸ்டமருக்காக மட்டும் தான் இது. டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. பஸ் ஸ்டாப்புமே பாத்தீங்கன்னா இங்க தான் வந்து அமைஞ்சிருக்கு. எல்லா இடத்துக்குமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. ஏன்னா முக்கியமா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்படவே தேவையில்லை. பின்னாடி தெரியுதான் பாத்தீங்கன்னா மகரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூலுங்க. இதுல இருந்து நியர்பைல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. மக்களை இப்ப நம்ம அந்த பைபாஸ்ல இருந்து உள்ள வந்தோம், அது வந்து நம்ம சைட்டுக்கு போற ரோடு. அங்க இருந்து கரெக்டா 200 மீட்டர் 150 மீட்டர் அவ்வளவுதான் வரும் சரிங்களா, நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்துருங்க. இப்ப இந்த ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 60 ஃபீட் ரோடு இருக்கு, நல்ல எக்ஸ்டென்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் போயிட்டு இருக்கு. இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் பைபாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வந்து போயிட்டு இருக்காங்க. பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே டூல போட்டு ஜூம் பண்ணி காட்டுங்க. பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்களா, இந்த பிரிட்ஜ் எதுக்கு போடுறாங்கன்னா இந்த ரோட வந்து நேரா அந்த கோயம்புத்தூர் பைபாஸ்ல போய் கனெக்ட் பண்ண போறாங்க.